கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீத புஸ்தகம் 121 அதிகாரம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதம். பர்வதம் என்றால் மிக உயர்ந்த இடம், உயர்ந்த ஸ்தானம். நம்முடைய கண்களை அந்த உயர்ந்த இடத்தில் இருக்கிற, உன்னதமான இடத்துல இருக்கிற நமது உன்னதமான கர்த்தரை நோக்கி நம்மளுடைய கண்களை எப்பொழுதும் அவர் இடத்துல நம்ம ஏறெடுக்கிறவர்களாக இருக்கணும். ஜெபத்திலையும் சரி, ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லுதலையும் சரி, அவரை ஆராதிப்பதிலையும் சரி, அவருக்கு துதி செலுத்துவதிலையும் சரி, ஸ்தோத்திர பலிகளை அவருக்கு செலுத்தும் போதும் சரி, எல்லா காரியங்களிலும், இக்கட்டான நேரங்களிலும் சரி, சஞ்சலமான நேரங்களிலும் சரி, எப்படி நமக்கு பிரச்சனை இருந்தாலும் நம்ம அந்த நேரங்களில் உன்னதமான கர்த்தர் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம். நம்ம எல்லாருக்கும் ஒத்தாசை வரும். ஒத்தாசை யார்கிட்டேருந்து வருதுன்னா, மனிதர்களிடத்திலிருந்து வருகிற ஒத்தாசை ஒரு நாள் நமக்கு என்ன பண்ணுது, ஜெயத்தை கொடுக்காது. அந்த ஒத்தாசை நம்ம நம்பி இருக்கிற போது நிறைய நேரங்களில் மனிதரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் அப்படி நம்ம காத்திருப்போம். அந்த ஒத்தாசை அங்கிருந்து நமக்கு வராது. நிறைய நேரங்களில் இதை நம்ம அனுபவபூர்வமாக நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம பார்த்துருப்போம். செய்வேம்பாங்க, செய்ய மாட்டாங்க, தருவேம்பாங்க, தரமாட்டாங்க. இப்படி ஒத்தாசையை மனிதரிடத்தில் நம்மளை எதிர்பார்ப்பது அது நிறைய நேரங்களில் நமக்கு சங்கடத்தை உண்டாக்கிடும், அது ஏமாற்றத்தை கொடுத்துடும், அது கண்ணீரை வர வச்சிடும். ஆனாலும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் ஒத்தாசை வரும் பர்வதம், அவரை நோக்கி நம்ம பார்த்தோம்னா, ஒத்தாசை வரும் பர்வதமாக இருக்கிற நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நம்ம கேட்டுக்கொண்டோம்னா, எந்த காரியமாக இருந்தாலும், எப்படியாப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் தாமே நமக்கு நன்மை செய்ய அவர் காத்திருக்கிறார். நம்ம நோக்கி கூப்பிடணும், அவ்வளோதான். நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். அப்போ வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும். பாருங்கள், சூரிய சந்திர நட்சத்திரங்கள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த சர்வ வல்ல தேவன், அவரை நோக்கி நம்ம பார்க்கிற பொழுது, ஏன்னா அவர் தான் நம்மளை படைத்தார், உண்டாக்கினார், உருவாக்கினார், இன்று வரையில் நடத்தி கொண்டு வருகிறார். அப்படி ஜீவ சுவாசம் நமக்குள்ளே இருக்கிறது. நம்மளை பிறக்க வச்சாங்க, இந்நாள் வரையில் நடத்திட்டு வராங்க. நம்மளை கைவிட மாட்டாங்க. நம்மளை அன்றாட தேவை ஆகாரம் எல்லாவற்றையும் கொடுக்குறவர் நம்ம ஆண்டவர் தான். நம்ம உழைச்சாலும் கஷ்டப்பட்டாலும் சரீரத்தில் பலனை கொடுக்குறவரும் நம்ம ஆண்டவர் தான். பலனை கொடுக்கலைன்னா நம்ம அந்த வேலையை என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அப்போ சத்துவத்தையும் பலனையும் ஞானம் எல்லாவற்றையும் கொடுக்குறவர் அவர் தான். அப்போ வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் இடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும். ஆமென்.